The difference between simple interest and compound interest for 3 years at 5% is 183. Then find the principal னு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ்க்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். PR square divided by 100 square which is into 3 இயர்ஸ்னா 3 plus R by 100. ஓகேவா, இதுதான் ஃபார்முலா. ஆனால் இதோட டிஃப்ரென்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க 183. அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களை என்ன கேட்குறாங்கன்னா P தான் கேட்குறாங்க. ஸோ P மீதிலாம் கொடுத்துட்டாங்க. ஆரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 5. ஓகேவா, ஆர் வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, N 3 இயர்ஸ் தான் டிஃப்ரென்ஸ்க்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அப்போ 5 ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர் 3 + 5 by 100 கரெக்டாக which is equal to 183. ஸோ இது சிம்பிளை பண்ணலாம். 25 100 into 100ன்னு வருமா. இங்கே பார்த்தீங்கன்னா எல்சியம் எடுத்திங்கன்னா 300 305 by 100ன்னு வரும் which is equal to 183. ஸோ 25 டேபிளில் கன்சிடர் பண்ணிங்கன்னா இது 4 டைம்ஸ்னு வரும். ஓகேவா, ஸோ எனக்கு P தான் வேணும். ஸோ மித்தனை ஒரு சைடு கொண்டு போயிடலாம். 183 into 4 into 100 into 100 divided by 305. ஓகேவா, இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 20, இதை பண்ணிங்கன்னா 61 வரும். இதை பார்த்தாலே தெரியுது 3 டைம்ஸ் இருக்குது. இதை கேன்சல் பண்ணால் 3. அப்போ 3 4s are 12, 12 2s are 24. அப்போ 24,000. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 24,000 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா.